வணக்கம். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு தனிமனிதனின் வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் ஒட்டுமொத்த மற்ற நாடுகளின் வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டே அமைகிறது. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த எஸ்டிஜியில் 17 கோல்கள் 2015 உருவாக்கப்பட்டது. இது 2030 இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்பு 2000ஆவது ஆண்டு 2000 எம்டிஜி உருவாக்கப்பட்டது. இது 2015 2015 அடையப்பட வேண்டிய கோல்களாக அதில் அங்கம் வகிக்கும் நாடுகள், அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கக்கூடிய நாடுகளோட வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதன் வெற்றிக்கு பிறகு மற்ற நாடுகளின் வளர்ச்சியும் அவசியம் என்பதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதில் நான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுவது குவாலிட்டி எஜுகேஷன். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது அதுக்கு ஒரு பேக்போனாக இருக்கக்கூடிய கல்வியோட வளர்ச்சியை அதனோட தரத்தை பொறுத்து அமைகிறது. அதாவது பாவர்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்லேருந்து எல்லாத்தோட இம்பேக்டும் படித்த ஒரு நல்ல சமுதாயத்தால், அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தால் தான் உருவாக்க முடியும். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க. ஏன்னா அப்போ படித்தவர்களே மிக குறைவு. ஸோ படிச்சிருந்தாங்க அப்படின்னாவே, அது 7th 8th படிச்சிருந்தாங்கன்னா கூட தே கேன் கெட் ஜாப். அதாவது டீச்சர்ஸுக்கே 10th படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட ஓகே, டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஜாப் கிடச்சிது. ஏன்னா அப்போல்லாம் படித்தவங்களே மிக குறைவு. அது மட்டும் இல்லை, படிச்சிருந்தா கூட வேலைக்கு போகலான்ற தாட் இருந்தவங்க கூட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படிப்படியாக குவான்டிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்ம அடைந்ததுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் குவாலிட்டி எஜுகேஷன், அதாவது SDG 4 பற்றியும், அதில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள், அதோட இம்பேக்ட் என்ன, அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், இது சம்மந்தமாகவும், அதே போல் SDG 8 எக்கனாமிக் க்ரோத் பற்றியும். ஏன்னா ஒரு மற்ற வளங்கள் எல்லாம் அடையணும்னா எக்கனாமிக் க்ரோத்தும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதையே அடிப்படையாக கொண்டது. In 1983 the United Nations created the World Commission on Environment and Development. அது பிரண்ட்லேண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்றாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட், வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGs நம்ம குளோபல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 17 இன்டர்லிங்க்டு கோல்ஸ், ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடைய 17 கோல்களை அடிப்படையாக கொண்டது. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். இது பார்த்தோம்னா 1992 எர்த் சமிட் இன் ரியோ டி ஜெனீரோல, அதாவது பிரேசில்ல, more than 178 countries adopted Agenda 21. அது என்னன்னா, a global action plan for sustainable development to enhance human lives and protect the environment. Human lives and also the environment protection காக உருவாக்கப்பட்டது Agenda 21. இதுக்கப்புறமா 2000 Millennium Summit at UN headquarters in New Yorkல, the UN General Assembly adopted the Millennium Declaration. இது என்னன்னா, adopted 8 development goals and 18 target to be achieved by 2015. அப்புறம் 2015 அடையப்பட்ட பிறகு 2015 United Nations Sustainable Development Summit நடந்தது. adopted the 2030 Agenda for Sustainable Development. அதுதான் SDG, Sustainable Development Goals ஃப்ரேம் பண்ணாங்க. அதுல 169 டார்கெட், அதாவது 2030 அஜெண்டா. அதாவது SDG பார்த்தோம்னா, இட்ஸ் a universal call to action to end the poverty, protect the planet and to ensure that all people enjoy peace and prosperity. This goals பார்த்தோம்னா 4 headsல பிரிக்கலாம். ஒன்று social goals, environmental goals, economic dimensions and cross cutting goals அப்படின்னு பிரிக்கலாம்.
இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா சோஷியல் கோல்ஸ். சோஷியல் கோல்ஸில் நோ பாவர்ட்டி. நோ பாவர்ட்டிங்கிறது என்ன, எண்டிங் பாவர்ட்டி எவ்ரிவேர். அண்ட் ஆல்சோ ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறது எண்டிங் ஹங்கர், அச்சீவிங் ஃபுட் செக்யூரிட்டி, இம்ப்ரூவிங் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஷூரிங் ஹெல்தி லைஃப்ஸ், ப்ரொமோட்டிங் வெல்பீயிங் ஃபார் ஆல் அட் ஆல் ஏஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குவாலிட்டி எஜுகேஷன். குவாலிட்டி எஜுகேஷன் ensuring inclusive and equitable quality education and promoting lifelong learning opportunities for all. Next, gender equality, achieving gender equality and empowering all women and girls. Then peace, justice and strong institutions. இது என்னதுன்னா promoting peaceful and inclusive societies for sustainable development and also provide access to justice for all, justice for all and building effective, accountable and inclusive institutions at all levels. Next, environmental aspects எடுத்துக்கிட்டோம்னா clean water and sanitation, அதாவது ensuring availability and sustainable management of water and sanitation for everyone. Affordable and clean energy, இதுவும் பார்த்தோம்னா affordable, reliable, sustainable and modern energy for all. Then life below water, இது வந்து பார்த்தோம்னா oceans, seas, marine resources பத்தினது, conserving and sustainably using the oceans, seas and marine resources for sustainable development. Then life on land, இது எப்படின்னா protecting, restoring and promoting sustainable use of territorial ecosystem, sustainably managing forest, combating desertification and halting and preserving land degradation and halting biodiversity loss. Then climate actions, taking urgent action to combat climate change and its impact. எக்கனாமிக் டைமென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா decent work and economic growth, industry innovations and infrastructure, reduced inequalities, sustainable cities and communities, responsible consumption of and protection, ensuring sustainable consumption and protection of patents. Then cross cutting goals எடுத்துட்டோம்னா partnership for the goals, அதாவது strengthening the means of implementation and revitalizing the global partnership for sustainable. நம்ம பார்த்த அந்த 4 டைமென்ஷன்ஸை 5 pillars of SDGs சொல்லலாம், அது 5 P's of SDGs அப்படின்னு பிரிக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது பீப்புள், ப்ராஸ்பெரிட்டி, பிளானட், பீஸ், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல பீப்புளுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா SDG 1 நோ பாவர்ட்டி, SDG 2 ஜீரோ ஹங்கர், SDG 3 good health and well-being, SDG 4 quality education, SDG 5 gender equality. Then prosperity கீழே பார்த்தோம்னா SDG 7 affordable and clean energy, SDG 8 decent work and economic growth, SDG 9 industry innovations and infrastructure, SDG 10 reduce inequalities, SDG 11 sustainable cities and communities. Then planet கீழே பார்த்தோம்னா SDG 6 clean water and sanitation, SDG 12 responsible consumption and production, SDG 13 climate action, SDG 14 life below water, that's the oceans related. Then SDG 15 life on land, biodiversity. Then peace கீழே பார்த்தோம்னா SDG 16 peace, justice and strong institutions. Then SDG 17 partnership for the goal. இந்த 5 pillars பார்த்தோம்னா interconnected and work together to create a holistic approach to sustainable development, அதுதான் பார்க்குறோம். இது பார்த்தோம் அப்படின்னா they are used by எப்படின்னா educators, communicators as a way to consider stakeholders, impact and progress on the sustainable development goals. So the 5 dimensions பார்த்தோம் அப்படின்னா interrelated அப்படி. அதாவது SDG 4 குவாலிட்டி எஜுகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ensure inclusive and equitable quality education and promote lifelong learning opportunities for all. இதில் பார்த்தோம்னா the global
லிட்ரஸி ரேட்ஸ் பார்த்தோம்னா 86.2%, பட் 63.67 million children remain out of school. 74.04% adults are literate, 68.91% in rural areas, 55% of people with disabilities are literate, remaining 45% not literate. Children with special needs are out of school எடுத்துட்டோம்னா 34%. Then 100% of enrollment of girls in primary education, those who are not going for higher education எடுத்துட்டோம்னா 74.6%. அதாவது those who are going for higher education வந்து only 25.4% தான் இருக்காங்க. Then 423 millions வந்து largest youth population in the world, இதுல 25.8% gross enrollment in higher education. Then female youth literates எடுத்துட்டோம்னா 92%, மேல் வந்து 94%. இதுல இருக்கக்கூடிய கெரியர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு பார்த்தோம்னா டீச்சர், எஜுகேட்டர், கரிக்குலம் டெவலப்பர், எஜுகேஷனல் பாலிசி மேக்கர், லேர்னிங் டெவலப்பர், ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்க போறோம். அதாவது குவாலிட்டி எஜுகேஷன்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இவங்களோட பங்களிப்பு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க, கரிக்குலம் டெவலப்பர் இருக்காங்க, எஜுகேஷனல் பாலிசி அனலிஸ்ட் இருக்காங்க, எஜுகேஷனல் டெக்னாலஜி டெவலப்பர் இருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இதுல ஸ்கூல் டீச்சர்ஸோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னவா இருக்கும்னா எஜுகேட் சில்ட்ரன் அண்ட் பில்ட்ஸ் ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ். இவங்களுக்கு கீ ஸ்கில்ஸ் தேவையானது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், பெடகாகி வேணும், எம்பத்தி இருக்கணும். அப்பதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க இல்லையா, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கணும். கெரியர் பாத் இம்பேக்ட் இவங்களோடது எப்படி இருக்கும்னா ஷேப் ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் அண்ட் பூஸ்ட் லிட்ரஸி. தென் கரிக்குலம் டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிசைன் என்கேஜிங் அண்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் கண்டென்ட். இவங்க பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் தியரி அண்ட் டெக்னிக்கல் டூல்ஸ்ல நாலேஜபிளா இருக்கணும். இவங்க டிரைவ்ஸ் இன்னோவேஷன்ஸ் இன் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன், அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்டான எஜுகேஷனை உருவாக்கக்கூடியவர்களா, ஒரு கரிக்குலமை டெவலப் பண்ணக்கூடியவர்களா இருக்க வேண்டியது அவசியம். தென் எஜுகேஷன் பாலிசி அனலிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எவாலுவேட்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஆக்சஸ். இவங்க வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் வேணும். இவங்களோட மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் எதில் இருக்கும் பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மேக்கிங் இதுலலாம் இருக்கும். ஸோ இவங்களும் டேக்கிங் பார்ட் இன் எஸ்டிஜி 4ல. தென் எஜுகேஷன் டெக்னாலஜி டெவலப்பர் எடுத்துக்கிட்டோம்னா பில்டிங் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டூல்ஸ் யூசிங் த அவைலபிள் டெக்னாலஜி. இவங்களோட கீ ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கோடிங், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ், யூஎக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். கெரியர் பாத் பார்த்தோம்னா என்ஹான்ஸ் ஆக்சசிபிலிட்டி அண்ட் ஸ்கேல் ஆஃப் எஜுகேஷன். தென் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல பார்த்தோம்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச், அதாவது விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கவங்க, தென் ஃபிசிக்கல் பாடி பார்ட்ஸ்ல ஒரு இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கவங்க, இவங்க எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு. முன்ன வந்து டிசேபிள்டுன்னு சொன்னாங்க, இப்போ வந்து டிசேபிள்டு கிடையாது அவங்க. பிகாஸ் ஒரு திறமை இல்லாம ஆனா வேற விதமான திறமைகள்ல அவங்க பெஸ்டா இருப்பாங்க. அதனாலதான் இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள். அது அவங்களாம் என்னன்னு பார்த்தோம்னா சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். இவங்களோட கீ ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு கவுன்சிலிங் இருக்கணும், அடாப்டிவ் லேர்னிங் இருக்கணும். then only they can make them to learn. then இவங்களோட கெரியர் பாத் இம்பேக்ட் ஆன் எஸ்டிஜி டெவலப்மெண்ட்டுக்கு என்னவா இருக்கும் பார்த்தோம்னா promotes inclusive and equitable education. SDG 8 decent work and economic growth பத்தி பார்க்க போறோம். அதாவது promote sustained, inclusive and sustainable economic growth, full and productive employment and also decent work for everyone. அதாவது aims to create a world where everyone has access to a job that provides living wages.
அது ஜாப் எப்படிப்பட்டது? கிவிங் லிவிங் வேஜஸ், சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடியதாகவும் இருக்கணும். லிவிங் வேஜஸ் அண்ட் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி சேஃபாக இருக்கணும். ஸோ இட் ஆல்சோ எம்பசஸ் த importance of sustainable economic growth that benefits all, inclusive vulnerable group and respect the environment. இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, லேபர் ரைட்ஸ் ஆஃபீஸரு, ஆண்டர்பர்னர், ஹெச்ஆர் மேனேஜர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் எக்ஸ்பர்ட், எக்கனாமிஸ்ட். இது டீட்டெயிலாக பார்ப்போம். கெரியர் இன்சைட்ஸ் என்னன்னா, டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தில் பார்த்தோம்னா, எக்கனாமிஸ்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, அனாலிசிஸ் எக்கனாமிக் டேட்டா டு கைட் க்ரோ அண்ட் ஜாப் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். கீ ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாடலிங், எக்கனாமிக் தியரி. கெரியர் பாத் இம்பேக்ட் இவங்களோடது எஸ்சிஜியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளூயன்சஸ் நேஷனல் அண்ட் குளோபல் எக்கனாமிக் பிளானிங். தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினரோட வேலை. ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினர் வந்து பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும்? ப்ரொவைட் வெக்கேஷனல் ட்ரைனிங் டு என்ஹான்ஸ் ஜாப் ஸ்கில்ஸ். இவங்களுக்கு கீ ஸ்கில்ஸ் என்ன வேணும்? இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ், மென்டாரிங். கெரியர் பாத் எடுத்துட்டோம்னா, பில்ஸ் ஏ ஸ்கில்டு அண்ட் எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸ். தென் லேபர் ரைட்ஸ் இன்ஸ்பெக்டரோடது பார்த்தோம்னா, இன்ஷூர்ஸ் ஃபேர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ். எதுக்காக? அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்கணும். தென் கீ ஸ்கில்ஸ் என்ன தேவை பார்த்தோம்னா, லீகல் நாலேஜ் கண்டிப்பாக வேணும், ஆடிட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். கெரியர் பாத் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரொடெக்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ். லேபர்ஸோட தரம் உயர்த்தப்படுறதுக்கு உதவுறவங்க. தென் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் மேனேஜர் எடுத்துட்டோம்னா, சப்போர்ட்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ் டூ ஃபண்டிங் அண்ட் மென்டர்ஷிப். இவங்களோடது கீ ஸ்கில்ஸ் என்ன தேவை பார்த்தோம்னா, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும், லீடர்ஷிப் ஸ்கில் வேணும். கெரியர் பாத் இவங்களோடது, அதோட இம்பேக்ட் எஸ்டிஜி 8ல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோஸ்டர்ஸ் இன்னோவேஷன் அண்ட் ஜாப் கிரியேஷன். தென் ஹெச்ஆர் மேனேஜரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, மேனேஜர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாயி ரைட்ஸ். இவங்களோட கீ ஸ்கில்ஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்ளையன்ஸ். இவங்களோட கெரியர் பாத் இம்பேக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, builds inclusive and fair work environment. Be the change, align your career with the global goals. Your career choice can be more meaningful if it is connected to something bigger like SDG. Be the change, choose your career path that matters to you and to the world. Thank you.